நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசின் மீது மக்களுக்கு வருத்தம், வேதனை, ஆத்திரம் உள்ளதாக மாநிலங்களவை உறுப்பினர் ப. கண்ணன் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். இதுகுறித்து மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், முன்னதாகவே பாராளுமன்றத்திற்கு தேர்தல் வரும் என்று சில கட்சிகள் சொல்வதாகவும், மேலும் 6 மாதத்திற்குள் தேர்தல் அறிவிக்கப்படலாம். எனவே காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஒன்றாக இணைந்து எதிர்காலத்தில் பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டசபை தேர்தலில் புதுவையில் காங்கிரஸ் கட்சியை ஆட்சிக்கு கொண்டுவர வேண்டும் என்றார். காங்கிரஸ் ஆட்சியின் போது பல்வேறு முன்னேற்ற திட்டங்கள் செய்யப்பட்டதாகவும், இருப்பினும் சில தவறுகள் நடந்ததாக கூறிய அவர், காங்கிரஸ் வெற்றி பெறாததற்கு எதிரியின் பலம் காரணமில்லை என்றும், எதிரியின் பலவீனம்தான் காரணம் என்றார். ஆட்சி மாற்ற எதிர்பார்ப்பால் ரங்கசாமி முதல்வரானதாகவும், ஆனால் இங்கு ஆட்சி நடக்கிறதா என்றே தெரியவில்லை என்றும், இனிமேல் இந்த ஆட்சி தேருமா என்ற நம்பிக்கையும் இல்லை என்று தெரிவித்த அவர், அரசின் மீது மக்களுக்கு வருத்தம், வேதனை, ஆத்திரம் இதுபோன்று ரங்கசாமி கட்சியிலும் வருத்தம் இருக்கிறது என்றார். மேலும் சர்வாதிகாரியாக இருந்தாலும் அருகில் இருப்பவர்கள் சொல் பேச்சை கேட்பார்கள், ஆனால் ரங்கசாமி எதையும் கேட்பதில்லை என்று தெரிவித்த அவர், இந்த ஆட்சியில் வேலை வாய்ப்பின்மை, சம்பளம் போட முடியாத நிலை, விலைவாசி உயர்வு என பல பிரச்சனைகள் தலைவிரித்தாடுகிறது என்றும், இதற்கு நிதி இல்லாதது காரணம் என்கிறார்கள், ஆனால் இங்கு அனாவசிய செலவுகள் செய்யப்பட்டுள்ளன என்றார். இந்த ஆட்சி முற்றிலும் செயலிழந்து போயுள்ளதாகவும், உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படவில்லை என்றும், தொலைநோக்கு சிந்தனை, சரியான திட்டங்கள் இல்லாமையே ஆட்சியின் செயலிழந்த தன்மைக்கு காரணம் என்றும், கூட்டுறவு நிறுவனங்கள், புதுவையின் அடையாள சின்னமான ஏஎப்டி மில் நிலை என அனைத்தும் மோசமாக உள்ளது என்றார். காரைக்கால் மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுவை மீனவர்களை தொடர்ந்து சிறைபிடிக்கும் இலங்கை ராணுவத்தின் அத்துமீறலை கண்டித்தும், இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 26 பேரை மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரியும், திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் அண்ணா சிலை அருகே தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான CP திருநாவுக்கரசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு பேசுகையில், காரைக்கால் மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நிலையான நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் என்றும், மற்ற விவகாரங்களை போன்று இந்த விவகாரத்திலும் முதல்வர் ரங்கசாமி மௌனம் காக்காமல் பிரதமருக்கு கடிதம் எழுதியதோடு நிறுத்திக் கொள்ளாமல் உடனடி நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்யாமல் காரைக்கால் மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார். போராட்டத்தில் தலைமை பிரச்சார அணி நளினி சாரங்கன், மாநில துணை அமைப்பாளர் ராஜாராமன், இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருவாண்டார்கோவில் காந்தி, IG வீரராகு, பரிதி இளம்பழுதி, ஜெயபிரகாஷ், மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், தொண்டரணி அமைப்பாளர் குணா திலீபன், மீனவரணி சக்திவேல் மற்றும் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், காரைக்காலில் இருந்து 5 படகுகளில் சென்ற 26 மீனவர்களையும், அதற்கு முன் கன்னியாகுமரியிலிருந்து சென்ற 19 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாகவும், காரைக்கால் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைக்கும் தொடர் செயல் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள இந்திய தூதரக தலைமை அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கன்னியாகுமரி, காரைக்கால் பகுதி மீனவர்கள் படகுகளை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியதின் பேரில் அவர் துணை அதிகாரியை யாழ்ப்பாணம் அனுப்பி மீனவர்களை விடுவிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக நடுக்கடலில் காரைக்கால் மீனவர்கள் ராஜபக்சே கொடும்பாவியை எரித்ததாகவும், ஆனால் யாழ்ப்பாணத்தில் உள்ள மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த இலங்கை தமிழர்கள் நமது மீனவர்கள் எல்லை தாண்டி வந்ததாக புகார் கூறி அவர்களை சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். மேலும் இலங்கை அரசை கண்டித்து தமிழகத்தில் தொடர் போராட்டம் நடைபெறுவதால் மீனவர்கள் பிரச்சினையில் இலங்கை நமக்கு எதிராக செயல்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை என்றும், இருப்பினும் கடுமையான முயற்சி செய்து மீனவர்களை விடுவிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறினார். மேலும் இதுகுறித்து புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் கூறுகையில்,
இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்கள் மட்டுமின்றி தமிழக மீனவர்களையும் விடுவிக்க காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி தலைமையிலான மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்காக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி இலங்கையில் உள்ள இந்திய தூதரிடம் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் அங்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் பொழுதே அவர்களை ஜாமீனில் விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக டெல்லியில் உள்ள துணை தூதரும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதால் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் கண்டிப்பாக மீட்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் அண்ணாமலை பயிற்சி மையத்தின் ஆண்டு விழா முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டை அண்ணாமலை பயிற்சி மையத்தின் ஆண்டு விழா வெங்கடாநகர் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் பங்கேற்று விழாவிற்கு தலைமை தாங்கி பேசுகையில், கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஊக்கமளித்து வழிகாட்டி கல்வியில் சிறந்து விளங்கச் செய்ய வேண்டும் என்றும், நாட்டின் எதிர்காலமே இன்றைய மாணவர்கள் கையில் உள்ளதால் அவர்கள் தங்களது பொறுப்பினை உணர்ந்து நன்கு பயின்று அனைத்து துறைகளிலும் தங்களது திறமைகளை உயர்த்தி முன்னேற வேண்டும் என்றும் வாழ்த்து பேசினார். தொடர்ந்து அகில இந்திய யோகா பயிற்சியாளர் ருத்ராபதி வாழ்த்துரை வழங்கிய விழாவில் மாணவ மாணவியரின் நடனம், கீபோர்டு, நாடகம் போன்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திரளான மாணவ மாணவியர், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் பங்கேற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை பயிற்சி மைய நிறுவனர் தலைமையில் அதன் நிர்வாகிகள் செய்திருந்தனர். நிறைவில் நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது. புதுவை காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் சந்திரகாசு தலைமையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து காரைக்கால் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். புதுவை காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், திருமுருகன் ஆகியோர் அமைச்சர் சந்திரகாசு தலைமையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை வழக்கு பதிவு செய்யாமல் பாதுகாப்பாக மீட்க வேண்டும் என்றும், தமிழகம் மற்றும் புதுவை மீனவர்களை அடிக்கடி தாக்கி கைது செய்து வரும் இலங்கை அரசின் அட்டூழியத்தை தடுக்க மத்திய அரசை வலியுறுத்தி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். இந்த சந்திப்பின் போது காரைக்கால் மீனவர்கள் உடனிருந்தனர். மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் விவகாரத்தில் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுவை திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் இளைஞரணி அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கூறுகையில், தமிழகம் மற்றும் புதுவையில் தொடர்ந்து மீனவர்களை சிறைபிடிக்கும் இலங்கை ராணுவத்தினரின் அத்துமீறலை இந்திய கடற்படை மற்றும் ராணுவம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். தற்போது காரைக்கால் மீனவர்கள் 26 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து இலங்கைக்கு கொண்டு சென்றுள்ள சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், இத்தாலி கடற்படை வீரர்களால் சுடப்பட்டு இறந்த கேரள மீனவர்கள் விவகாரத்தில் உறுதியான நிலைப்பாட்டை மேற்கொண்ட பிரதமர் மன்மோகன் சிங், தமிழகம் மற்றும் புதுவை மாநில மீனவர்களின் நீண்ட நாள் பிரச்சினையில் தமிழர்கள் என்பதால் இப்படி நடந்து கொள்கிறாரா என்று கேள்வி எழுப்பிய அவர், தமிழர்களின் உயிர்களை கிள்ளுக்கு இரையாக கருதும் மத்திய அரசின் சர்வாதிகார போக்கினை புதுவை திமுக ஒருபோதும் ஏற்காது என்றார். மேலும் புதுவை மக்களின் வாக்குகளை பெற்று மத்தியில் அமைச்சராக இருக்கும் நாராயணசாமி இலங்கை கடற்படையினரால் அன்றாடம் துன்பத்திற்கு ஆளாகும் மீனவர்களின் நலனில் ஏன் அக்கறை காட்டவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். புதுவை முதல்வர் ரங்கசாமி எப்போதும் போன்று மௌனம் காப்பது புதுவை மக்களுக்கு மட்டுமல்லாமல் மீனவர்களுக்கும் சேர்த்து இழைக்கும் துரோகம் என்றும், எனவே காரைக்கால் மீனவர்களை மீட்க முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து தற்போது கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் அப்பாவி மீனவர்களை வழக்கு பதிவு செய்யாமல் உடனடியாக விடுதலை செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழர்கள் மீது மற்ற நாடுகள் காட்டும் அக்கறையை ஏன் மத்திய மாநில அரசுகள் காட்டாமல் இலங்கை படையினரின் அட்டூழியத்தை இந்திய கடற்படை மற்றும் இந்திய ராணுவம் வேடிக்கை பார்க்கிறது என்று தெரியவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். புதுவை அரசு மகளிர் மருத்துவமனையில் பிரசவத்தின் போது தாயும் சேயும் இறந்ததால் உறவினர்கள் தவறான சிகிச்சையை இறப்பிற்கு காரணம் என கூறி மருத்துவ அதிகாரியை முற்றுகையிட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தைச் சேர்ந்த சிவா என்பவரின் மனைவி அருள் செல்வி கர்ப்பம் அடைந்ததை அடுத்து புதுவை எல்லைப்பிள்ளை சாவடி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மாதந்தோறும் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். நிறை மாத கர்ப்பிணியான இவர் கடந்த 4ஆம் தேதி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு பெண் குழந்தை இறந்தே பிறந்துள்ளது. மேலும் அவரது உடல் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும்
தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் செவிலியர்கள் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மருத்துவர்களின் அலட்சியத்தாலும் தவறான சிகிச்சையாலும் குழந்தை இறந்து விட்டதாக கூறி மருத்துவமனையின் வரவேற்பு அறையில் அமர்ந்து மருத்துவர்களை கண்டித்து போராட்டம் நடத்தினர். இத்தகவலை அறிந்து வந்த உருளையன்பேட்டை போலீசார் உறவினர்களை வெளியே செல்லுமாறு அறிவுறுத்திய பொழுது அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவிற்குள் இருந்த அருள் செல்வியை பார்ப்பதற்காக நுழைய முயன்றதால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனிடையே பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் சாமிநாதன், சக்திவேல் உள்ளிட்டோர் உள்ளிருப்பு அதிகாரி சவுந்தரராஜனை முற்றுகையிட்டு குழந்தையின் இறப்பிற்கான காரணம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர் சரியான பதில் அளிக்காததால் உறவினர்கள் ஆத்திரம் அடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அருள் செல்வியும் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். மேலும் தாசில்தார் தில்லைவேலு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகளிடம் விசாரணை நடத்திவிட்டு உறவினர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரிடம் உறவினர்கள் பிரேத பரிசோதனையை ஜிப்மரில் நடத்த வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் வலியுறுத்தினர். ஜிப்மரில் பிரேத பரிசோதனை செய்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தாசில்தாரும் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுப்பதாக ஆய்வாளர் மாறனும் உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.